அஸ்வினி அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி வந்து பரணிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரம் அந்த நட்சத்திர புள்ளி விழுகுது இல்லையா, இந்த குணாதிசயங்கள் அப்ப இத்தனை இந்த இதோட நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா, இதனுடைய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இந்த ராசியினுடைய தன்மையும் சேர்த்து அதனுடைய குணாதிசயங்களும் இருக்கு. இப்ப கேதுவோட நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி. அஸ்வினியில மேசத்துல பிறந்தவங்களுடைய அஸ்வினியினுடைய நிலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். கேதுவினுடைய நிலைகள் நிறையாவும் இந்த ராசிக்கான குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்க எங்க ராசிக்கு தான் சொல்றாங்க, அது ஏன் எங்களுக்கு ஒத்து போறேன்னு சில பேர் கேட்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய தன்மையில பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர புள்ளி விழுகக்கூடிய தன்மையை பொறுத்து மாறுபடும். ஒரே ராசி தான், 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கு. சூரியன் இருக்காங்க, கேது இருக்காங்க, அதே சமயத்துல சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், கேது பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சூரியன் பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனை. அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசு தொடர்பான விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல ஒரு தொடர்பு நிலையை ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த ராசிக்கான குணாதிசயங்களோட சேர்த்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு.